ஹே டியர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம வந்து ஒரு ஒரு லாங் வீடியோ போட்டே வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இன்னைக்கு ஏன் இந்த வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா, என்கிட்ட வந்து நிறைய பேர், என்னோட ஃப்ரெண்ட்ஸே வந்து நிறைய டவுட்ஸ் அந்த மாதிரி கேட்குறீங்க. என்னையும் மதிச்சு கேட்குறீங்க. அது போக எனக்குமே நிறைய டவுட்ஸ் இருந்துச்சு. நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்த டயத்தில் அப்போல்லாம் வந்து யூடியூப்பில் தான் நிறைய வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தேன். பாதி எனக்கு பாதி ஓகே, பாதியெல்லாம் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ நம்மளும் இது வந்து ஒரு வீடியோவாக போட்டுடலாம் அப்படின்ட்டு தான் வந்து இன்னைக்கு போடுறேன். எஸ், இது வந்து என்னோட ப்ரெக்னன்சி டெலிவரி vlog தான். எனக்கு வந்து நார்மல் டெலிவரி தான். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எனக்கு வந்து டெலிவரி வந்து இப்போ வந்து எனக்கு 1 இயர் ஆயிடுச்சு டெலிவரி ஆயிட்டு. ஆமா, இந்த பிப்ரவரியே வந்துருச்சு. 1 இயர் ஆயிடுச்சு. போன பிப்ரவரி 24ல கொடுத்துருந்தாங்க எனக்கு டேட்டு. பட் எனக்கு பெயின் வந்து ஸ்டார்ட் ஆனது வந்து பிப்ரவரி 16ல. அது எப்படின்னா ரொம்ப ரொம்ப மைல்டான ஒரு பெயின். எனக்கு தெரியாது, அதாவது ஃபர்ஸ்ட் டைம் கன்சீவ் இருக்கவங்களுக்கு எப்படி இருக்கும்னு தெரியாது. சொல்றத வச்சுதான் நமக்கு தெரியும். எனக்கு ரொம்ப மைல்டா இருந்துச்சு. அதுதான் பிரெக்னன்சி பெயினா எதுவுமே தெரியல. ஏன்னா எங்க டாக்டர் வந்து 20 நார்மல் செக்அப் வர சொல்லியிருந்தாங்க. பட் எனக்கு மைல்டா இருந்துச்சு. அன்னைக்கு என்னோட ஹஸ்பண்டு ஒர்க் போயிருந்தாங்க. யாருமே இல்லை வீட்ல. ஸோ நமக்கு யாராவது கூட பெரியவங்க யாராவது இருந்தா கூட எது என்னன்னு சொல்லுவாங்க. அதனால எனக்கும் தெரியாதனால இதுதான் அந்த பெயினான்னு தெரியாது. ஆனா எப்படின்னா விட்டு 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 லைட்டா ரொம்ப மைல்டா, நம்ம பீரியட்ஸ் பெயினை விட ரொம்ப கம்மியா தான் இருந்துச்சு. அது போக அது ஒரு ஆஃப்டர்நூன்ல வந்து லைட்டா ஒரு நம்ம விஜயனால வந்து ஒரு லைட்டா ஒரு ஒயிட் டிஸ்சார்ஜ் மாதிரி ஒரு மாதிரி ஜெல் மாதிரி வந்துச்சு. அப்பதான் நான் வந்து ஃபோன் பண்ணி எங்க அக்கா கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி வந்திருக்கு, என்ன பண்றதுன்னு. இப்பதான் பெயின் ஸ்டார்ட் ஆக மாட்டிருக்கு, பாரு, பார்த்துட்டு என்னன்னு சொல்லுன்னு சொல்லியிருந்தான். நானும் அன்னைக்கு பார்த்தா அன்னைக்கு ஃபுல் டேமே எனக்கு அந்த பெயின் வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் கொன்ஸ் வந்துட்டு இருந்தது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஒரு 15 மினிட்ஸ் கொன்ஸ் அதே பெயின் தான், ரொம்ப மைல்டான பெயின் தான் வந்து வந்துகிட்டே இருந்தது. அப்புறம் ஈவினிங் வந்துட்டு அமர் வந்து ஒர்க்ல சீக்கிரமாவே வந்துட்டாங்க. இந்த மாதிரி பெயின் இருக்குன்னு சொல்லவும் சீக்கிரமாவே வந்துட்டாங்க. வந்ததுக்கு அப்புறம் எங்க பக்கத்து வீட்டுல எல்லாருமே வந்துட்டு ஹாஸ்பிட்டல் ஃபோன் பண்ணு, நம்ம போயிடலாம், இதான் பெயின் அப்படின்னு சொல்லி நான் ஹாஸ்பிட்டல் ஃபோன் பண்ணி சொன்னேன். ஈவினிங் ஒரு 6 o'clock மாதிரி. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த பெயின்லாம் வந்து சூட்டு பெயினா கூட இருக்கலாம். நீங்க என்ன பண்ணுங்க, ஏதாச்சும் பிளட் மாதிரி ஏதாவது வந்ததுன்னா, அப்ப பெயின் இருந்துச்சு, இல்ல பனிக்கூட ஏதாவது உடையிற மாதிரி இருந்துச்சுன்னா மட்டும் வாங்க, இது நார்மல் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நானும் வந்து, ஆனா எனக்கு பெயின் அப்பயுமே இருந்துட்டே தான் இருக்கு. எனக்கு வந்து விடல. இப்ப நார்மலா சூட்டு பெயின் அப்படின்னா கொஞ்ச நேரம் வரும், அப்புறம் விட்டு நமக்கு தெரியாது. ஆனா எனக்கு அந்த மார்னிங்ல இருந்து எனக்கு நைட் ஆயிடுச்சு அப்ப வரைக்குமே அந்த பெயின், ஆனா ரொம்ப ஹெவியாவும் ஆகல, மைல்டா இருந்துகிட்டே இருந்துச்சு. நைட்டு வந்து கூட அமர் இருந்தாங்க. நைட்டு ஃபுல்லா எனக்கு தூக்கமே இல்லை. ஏன்னா நமக்கு வந்து பெயின் அப்படின்றத விட, சரி நம்ம பாப்பாவோ தம்பியோ பிறக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட்ல எனக்கு வந்து தூக்கமே வரல. அப்புறம் நைட்டு வந்து படுத்தாச்சு. நான் வந்து கொஞ்ச நேரம் நடந்துட்டே இருந்தேன். நான் தூங்குனதே கிட்டத்தட்ட 4 மணிக்கு மேலதான் தூங்குனேன். 4 மணிக்கு தூங்குனதுக்கு அப்புறம் ஒரு 6 மணி அந்த டைம், நைட்டு ஒரு 6 மணி இருக்கும். 6 மணிக்கு காலையில, சாரி நைட்டுன்ற, காலையில ஒரு 6 மணிக்கு என்ன அறியாமலே ஏதோ நம்ம யூரின் போனா ஒரு மாதிரி நமக்கே ஃபீலா இருக்கும்ல, அந்த மாதிரி ஏதோ லிக்விட் மாதிரி வரும். நான் நிறைய வீடியோஸ்ல பார்த்திருக்கேன். நம்மள அறியாமலே வந்து ஏதாச்சும் தண்ணி மாதிரி வந்துச்சுன்னா அதுதான் பனிக்கூடம் உடைஞ்சது அப்படின்னு சொல்லி பார்க்கவும், ஒருவேளை பனிக்கூடம் தான் உடைஞ்சிருச்சு போல அப்படின்ட்டு ஃபோன் பண்ணி நான் ஹாஸ்பிட்டல்ல சொல்லி கேட்கவும், நீங்க உடனே கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா அந்நேரத்துக்கு வந்து 6 மணிக்கு கூட இல்ல, ஒரு 5:30 இருக்கும். கார்லாம் வர சொல்லி நாங்க ஆல்ரெடி நான் எப்படி சொல்ல, டெலிவரி பேக் எல்லாம் முதல்ல ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தேன். ஃபர்ஸ்ட் அவங்க என்ன சொன்னாங்க, நீங்க ஃபர்ஸ்ட் வாங்க பார்த்துட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லவும், கார்ல நானு, அமரு, அப்புறம் என் ஃப்ரெண்டு அப்படி 3 பேர் போயிட்டோம். அப்படியே அக்காவும் வந்து ஊர்ல இருந்தாங்க. அவங்க சரி நான் கிளம்பி வரேன்னு சொல்லி அவங்களும் கிளம்பிட்டாங்க. ஹாஸ்பிட்டல்ல போற ஒரு 6 மணி இருக்கும். ஹாஸ்பிட்டல்ல போய் உட்காந்துருக்கோம். நர்ஸ் வந்தாங்க. ஏன்னா டாக்டர் அப்ப இருக்க மாட்டாங்க. நர்ஸ் வந்து என்ன கூட்டிட்டு போய் உள்ள போய் செக் பண்ணாங்க. பார்த்துட்டு, இது வந்து பனிக்கூட தண்ணி மாதிரி தெரியல, சம்திங் ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஏதாவது ஆயிருந்தா கூட இந்த மாதிரி ஆகும். இன்ஃபெக்ஷன் ஆகுற மாதிரி நமக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப நான் கேட்கிறேன், அப்போ டெலிவரி பெயின் இல்லையா, எனக்கு நேத்து இருந்து பெயின் இருக்கு, இது வேற இப்படி வந்திருக்கு, அப்ப இது டெலிவரிக்கான அறிகுறியா இல்லையா அப்படின்னு இருக்கு. அப்படியெல்லாம் இல்ல, உங்களுக்கு இன்னும் 24 இருக்குல்ல, 24 தானே டேட்டு, இது நார்மலா சும்மா ஏதாவது இன்ஃபெக்ஷன் சொல்லிட்டாங்க. அவ்வளவுதான், வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்கன்னு நினைச்சிட்டேன். ஏன்னா இங்க எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டும் போயிட்டேன்.
அது எனக்கு என்ன பிரச்சனைன்னா, எக்ஸ்பெக்ட் பண்ணி போனேன். சரி நம்ம தம்பியோ, பாப்பாவோ பிறந்துருவாங்க அப்படின்னு சொல்லி போனோனே, எனக்கு அப்படி சொல்லவும் ரொம்ப அப்செட். எனக்கு பிறக்கணும்னு நெனச்சு தான் நான் போனேன். அப்படி அப்செட் அப்படியே வந்து வெளிய உட்காந்துருக்கேன். இவங்க எல்லாம் ரொம்ப ஹேப்பியா வந்திருந்தாங்களா, அப்ப இன்னைக்கு இல்லையான்னு சொல்லி நாங்களும் எல்லாருமே உட்காந்துருந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஒரு 1/2 அன் ஹவர் கழிச்சு அந்த நர்ஸ் வந்துட்டு, "நீங்க வந்து இன்னைக்கு அட்மிட் ஆயிருங்க. ஏன்னா வந்து இது இன்ஃபெக்ஷன் தான். பட் இருந்தாலும் ஒரு நாள் அப்சர்வேஷன்ல இருக்கட்டும்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காங்க. அதனால இன்னைக்கே அட்மிட் ஆயிருங்க. பார்த்துட்டு என்னான்னு சொல்றோம். டிஸ்சார்ஜ் பண்றோம்" அப்படின்னாங்க. அப்புறம் நாங்க போய் அட்மிட் ஆயிட்டோம். மார்னிங்கே அட்மிட் ஆயிட்டோம். ஆஃப்டர்நூன் வந்து அக்கா எல்லாம் வந்துட்டாங்க. ஆனா அந்த பெயினும், அந்த லிக்விட் அந்த ஒரு மாதிரி வாட்டர் மாதிரி எனக்கு ஆச்சுன்னு சொன்னேன்ல. அதுவும் எனக்கு அந்த வாட்டரியானது எனக்கு தெரியல. ஆனா எனக்கு வந்து அது வந்துட்டே தான் இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா. இப்ப நமக்கு பீரியட்ஸ் ஆனா எந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு ஒரு தடவ வரவும், அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு கிளாத் மாதிரி வச்சு அத குடுத்தாங்க. இத வச்சு பார்த்துட்டு நம்ம எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி குடுத்துருந்தாங்க. மூச்சு வாங்குதே. மூச்சு வாங்க பேசுறேன். வயசாயிருச்சோடா. எதுல விட்டேன்? கிளாத். அத வந்து அப்பப்ப எடுத்து அவங்க வந்து பாத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அன்னைக்கு ஃபுல் டே வந்து மேம் வந்து அன்னைக்கு ஏதோ எமர்ஜென்சி ஏதோ உடம்பு சரியில்லைன்னு சொல்லி வரவும் வரல. அப்போ ஒரு இடையில வர ஒரு அந்த டாக்டர் பேர் என்னது ரம்யான்னு ஒரு மேம் வந்திருந்தாங்க. வந்துட்டு பாத்தாங்க. பாத்துட்டு அது என்ன கர்ப்பப்பை வாய் அத வந்து கை வச்சு ஏதோ எடுத்து விட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. ஏதோ ஓப்பன் பண்ணி விட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் டைம் அப்பதான் வந்து கை விட்டு பார்த்தாங்க. பார்த்துட்டு கர்ப்பப்பை வாய் ஓப்பன் பண்ணி விட்டுருக்கேன். இதுக்கப்புறம் ஒரு வேளை பெயினா இருந்துச்சுன்னா கூட ஈஸியா டெலிவரி ஆகிரும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தாங்க. பட் அவங்க ஓப்பன் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து அது வரைக்கும் மைல்டா இருந்த பெயின் அது பண்ணி விட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் ஓரளவு அதிகமாவே ஆயிடுச்சு. நான் சொல்றேன் எனக்கு பெயினா இருக்குன்றேன். எல்லாருமே வந்து இது பெயின் கிடையாது. இது பெயின் கிடையாதுன்னா, எனக்கு அப்ப இருந்தே எப்ப 16ஆம் தேதி அந்த நைட்ல இருந்து ஆல்ரெடியும் 16ஆம் தேதி எனக்கு வந்து பெயின் ஆச்சு. 17ஆம் தேதி காலையில தானே போய் அட்மிட் ஆனோம். 17ஆம் தேதி நைட்ல இருந்து நல்லாவே பெயின் வந்துச்சு. எப்படின்னா, ஒரு 1/4 மணி நேரத்துக்கு ஒரு தடவ அந்த பெயின் வந்து ரொம்ப வந்துடும். அப்படி போயிரும். அப்போ அவங்க வந்து ஒரு மிஷின் மாதிரி வச்சு செக் பண்ணுவாங்க பெயினா இல்லையாட்டு. வந்து பார்த்துட்டு இதெல்லாம் பெயின் இல்லங்கன்னு போயிட்டாங்க. அப்புறம் ஈவினிங்கா வந்து லைட்டா ஒரு மாதிரி பிளட் மாதிரி கலந்து வந்துருந்துச்சு அந்த இதோடயே. அப்ப என்ன பண்ணாங்க, ஒருவேளை நைட்டே வந்து டெலிவரி ஆகிரும்னு சொல்லிட்டு பேக் எல்லாம் எடுத்துட்டு வர சொல்லிட்டாங்க. அப்புறம் அம்மர் வந்துட்டு பேக் எல்லாம் எடுத்துட்டு ஹாஸ்பிட்டல்ல எல்லாம் வந்துட்டாங்க. வந்தா நான் அன்னைக்கு 16ஆம் தேதி நைட்டும் வந்து தூங்கல. எக்ஸைட்மெண்ட்ல தூங்கல. 17ஆம் தேதி எனக்கு அந்த எப்படி சொல்றது அந்த பெயின் 1/4 மணி நேரத்துக்கு ஒரு தடவை அந்த பெயின் வந்துட்டே இருக்கனால எனக்கு தூங்கவே முடியல. 17ஆம் தேதி தூங்கலையா, 18ஆம் தேதி ஆயிடுச்சு. 18ஆம் தேதி வந்து அந்த வீடியோஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த வீடியோ கிளிப்ஸ் எல்லாமே நான் போடுறேன் பாருங்க. அதுலயும் எனக்கு 18ஆம் தேதி ஆயிடுச்சு. எனக்கு சுத்தமா தூக்கம் இல்ல. பெயின் வருது. அவங்க வர்றாங்க, செக் பண்றாங்க. ஒண்ணுமே இல்லைங்க. இதெல்லாம் பெயின் இல்லைங்கன்னு சொல்லிட்டாங்க. 18ஆம் தேதி. அதுக்கப்புறம் 19ஆம் தேதி மார்னிங் டிஸ்சார்ஜ் ஆமா. மார்னிங்கா? 19ஆம் தேதி வந்து சேம் 19ஆம் தேதி வந்து எனக்கு சுத்தமா முடியல. வலி இருக்கு. ரொம்பவே ஹெவியாவே வலி ஆரம்பிச்சிருச்சு 19ஆம் தேதி. அது போக எனக்கு வீட்ல இருந்து வந்துட்டு எள்ளு வறுத்து இன்னொன்று விளக்கெண்ணெயில எல்லாம் வச்சு கொடுத்தாங்க. ஒருவேளை பெயினா இருந்துச்சுன்னா கூட சீக்கிரம் டெலிவரி ஆயிரும் அப்படின்ட்டு. அப்புறம் வந்து நானும் எக்ஸசைஸ்லாம் பண்ணேன். இந்த ஸ்குவாடு அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது நிறைய எக்ஸசைஸ் பண்ணேன். நிறைய வாக்கிங் போனேன். எனக்கு என்னன்னா எப்படியாச்சும் இந்த பெயின் கூட பிரச்சனை. எனக்கு எப்படியாச்சும் பேபி பார்த்தணும், சீக்கிரம் பிறந்தணும். ஏன்னா 16, 17, 18 3 நாளா நான் வெயிட் பண்றேன். அப்போ ஆகல. அப்புறம் என்ன சொன்னாங்க, 19ஆம் தேதி ஆகவும் மேடம் வந்து என்னோட பார்க்குற மேடம் வந்து பார்த்துட்டு செக் பண்ணிட்டு எனக்கு இருமல் வேற ரொம்ப ஜாஸ்தி ஆச்சு. அதுக்கு மட்டும் டானிக் கொடுத்துட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, இன்னுமே நல்லா பெயின் வரணும், நல்லா பெயின் வந்ததுக்கப்புறம் வாங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு இதுக்கு மேலே என்னடா பெயின் வரணும், இதுவே எனக்கு தாங்க முடியல. நான் சொல்கிறேன், நான் 3 நாளாக தூங்கலை, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, எனக்கு தூக்கம் வருது, ஆனால் எனக்கு பெயின் தாங்கவே முடியல அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் எனக்கு ஒரு தூக்க மாத்திரை கொடுத்தாங்க. தூக்க மாத்திரை கொடுத்து நீ போய் நம்ம டேப்லெட் போட்டு நல்லா தூங்கு, 24 தானே டேட்டு, அதுக்கு முன்னாடி எப்பயாவது இந்த மாதிரி ப்ளீட் ஆச்சு இல்லைன்னா ரொம்ப பெயினாக இருக்குது அப்படின்னா மட்டும் வாங்கன்னு சொல்லிட்டு 19ஆம் தேதி ஈவினிங் என்னை டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க ஹாஸ்பிட்டல்லேருந்து. எனக்கு என்ன பெயினா, எனக்கு பெயின் இல்லாமல் இருந்திருந்தா கூட நான் வீட்டுக்கு வர வந்து ஓகே சொல்லியிருப்பேன். ஏன்னா எனக்கு ரொம்பவே பெயின் இருக்குது. நான் சொல்கிறேன், ஆனால் ஹாஸ்பிட்டலில் வந்து நர்ஸ் வந்து செக் பண்ணுறாங்கல்ல, இது பெயின் இல்லைன்னு சொல்கிறனால கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எல்லாருக்குமே ஹோப் இல்லை. அப்போ இவ இந்த பெயின் கூட தாங்க மாட்றா, எப்படி அந்த பெயின்லாம் தாங்குவான் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம்
ரொம்ப பெயின். நான் ரொம்ப அழுகிறேன். சோறே சாப்பிடல. ஒண்ணுமே பண்ணல. நான் படுத்துதான் கிடந்தேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இருக்காங்க. வீட்ல அக்கா, மாமியார் எல்லாமே இருந்தாங்க. ஆனா யாருமே என்ன கண்டுக்கிற மாதிரியே தெரியல. இந்த பெயின்லாம் அப்படிதான் இருக்கும். அதே எங்க அக்கா தான். எனக்கு இருக்கிறதுலே வில்லியே எங்க அக்கா காரி தான். எனக்கு அவ ட்ரீட் பண்ணா. பெயின் அதான் பேக் பெயின் தான். முதுகு நடுமுதுகு நல்லா பளிச்சு 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 பளிச்சுன்னு குத்தும். நடமா அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே நடமா. உட்காந்துக்கிறியா? என்னடா செய்ய சொல்றா? சரி அந்த அக்கா இப்போ யார் நைட்டு அதெல்லாம் என்ன பெயின்? இதவே நீ தாங்க மாட்டேற அப்படின்னு சொல்லி திட்டுறா எனக்கு. அவங்கள பொறுத்தவரை 3 நாளா ஹாஸ்பிட்டல்லே இருந்து பார்த்துட்டாங்க. பெயினே அப்ப நீ தாங்க மாட்டேன்னு சொல்லி திட்டு. ஆனா எனக்கு தான் தெரியும் அது எப்படி இருக்குன்னு. அவங்க என்ன செக் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா என்னால பெயின் மட்டும் கண்ட்ரோலே இல்லை. ஒரு 7 o'clock மாதிரி நான் ரெஸ்ட் ரூம் போனப்ப எனக்கு ஒரு மாதிரி ப்ளீட் ஆக ஆரம்பிச்சுது. நான் வந்து அமரதான் கூப்பிட்டு காமிச்சு இந்த மாதிரி ப்ளீட் ஆகுதுடா அப்படின்னு சொன்னப்போ வந்து இதைத்தான் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாங்கல்ல அப்படின்னு சொல்லி என்னால் முடியல. எனக்கு வலி தாங்க முடியல. நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போங்க. எனக்கு நார்மல் டெலிவரியே வேணாம். எனக்கு ஆப்ரேஷன் பண்ணிக்கிறேன்னு சொல்ல வீட்டில் எல்லாரும் திட்டுறாங்க. போய் அறுத்தெடுத்துட்டா என்ன பண்ணுவேன்? ஏன்னா நார்மல் டெலிவரினா தான் நம்ம பார்த்துக்க முடியும். அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆப்ரேஷன் பண்ணா சுத்தமா முடியாது. ஏன்னா வந்து என்னை பாத்துக்கிறதுக்கு நானும் அமர் மட்டும் தான் இங்க தனியா இருப்போம். அக்கா வந்து ஊர்ல இருக்கா. 2 பசங்க இருக்காங்க. அவளும் வந்து கூட இருந்து பாத்துக்க முடியாது. இப்ப நார்மல் டெலிவரினா கொஞ்ச நாள் ஒரு 2 வாரம் ரெஸ்ட் இருந்தாலே போதும். அதுக்கப்புறம் நம்மளே வந்து குழந்தைய பாத்துக்கலாம். 2 வாரம்னா சும்மா நம்ம கொஞ்சம் கம்ஃபர்ட் ஆகுற வரைக்கும். இதுவே ஆப்ரேஷன் பண்ணி தான் நம்மளை பாத்துக்க ஒரு ஆள் வேணும், குழந்தையும் பாத்துக்கணும் அப்படிங்கும்போது ரொம்ப கஷ்டம். அதனால வந்து எல்லாருமே கொஞ்சம் பயந்தாங்க. ஆனா எனக்கு இருந்த அந்த வழியில எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, இந்த பெயினே தாங்க முடியல. நீ எப்படி வந்து டெலிவரி பெயினை தாங்குவேன்னு சொல்லவும் தான் எனக்கு ரொம்ப இதாயிடுச்சு. ஏன்னா நான் அந்த டெலிவரி பெயின்ல இருக்கேன். அப்ப இதை தாண்டியும் நீங்க பெயின்னா இதுவே இதுவே எனக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருக்கு. இதை தாண்டி ஒரு பெயின்னா கண்டிப்பா என்னால தாங்க முடியாது. ஏன்னா ஹாஸ்பிட்டல்ல இருந்த வரைக்குமே நமக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஏதாச்சுன்னா டாக்டர் வந்துருவாங்க அப்படின்னு. வீட்டுக்கு வரவும் இருக்க பயந்தான் ஆச்சு. சரி எப்படியாவது நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்கன்றேன். எல்லாரும் அந்த தூக்க மாத்திரையை கொடுத்து படுக்க வச்சுட்டாங்க. ஆனா எனக்கு தூக்கமே வரல. நான் அந்த கட்டில கட்டு அந்த கம்பியை தான் புடிச்சு விட்டுருங்க. அந்த கம்பி ரொம்ப டைட்டா புடிச்சு விடுறேன். நைட்டு 1 o'clock நைட் சாப்பிடல. 1 o'clock ஆயிடுச்சு. எனக்கு ஒரு 12:30ல இருந்து நமக்கு எப்படி இருக்குன்னா எக்ஸ்ட்ரீம் பெயினா இருக்கும். அந்த பெயின் வந்து ஒரு 5 minutes ஒன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அந்த பெயின் கண்டினியூஸா வர ஆரம்பிச்சது. ஒரு கேப்பே இல்லாம. அப்போ ஆல்ரெடி நமக்கு ரொம்ப பெயின். நான் 3 நாளா வந்து சரியா சாப்பிடல, தூங்கல, சுத்தமா தூங்கல. நான் ஒரு பொட்டு கூட தூங்கல. அது போக 3 நாளா ரொம்ப பெயின் வேற. இப்ப இந்த எக்ஸ்ட்ரீம் பெயினா சுத்தமா முடியல. நான் ரொம்ப அழுகுறேன். அந்த வீடியோஸ் தான் போடுறேன் பாருங்க. சின்ன சின்ன கிளிப்ஸ். ரொம்ப அழுகுறேன். என்னால முடியலன்னு. அமர் என்ன சொல்றான், காருக்குலாம் ஃபோன் பண்ணான். அப்ப வந்து யாருமே வந்து இல்ல. இங்க லோக்கல்ல யாருமே இல்ல. இங்க ஆட்டோ கூட இருந்துச்சு. அது கூட இங்க அவைலபிள் இல்ல. அப்புறம் என்ன பண்றது? அவன் என்ன நினைச்சுட்டான், நான் சும்மா தான் நான் மறுபடியும் அந்த பெயினுக்கு தான் அழுகுறேன் போலன்ட்டு, ஒண்ணுமே இல்ல பாப்பா. ஸ்கூட்டில தான் கூட்டிட்டு போக முடியும்னதுக்கு, ஸ்கூட்டில கூட பரவாயில்ல நான் வரேன். நான் ஹாஸ்பிட்டல்ல மட்டும் கொண்டு போய் விட்டுரு அப்படின்னு தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா இருக்காங்க. கூட வேலை பார்த்த அக்கா. அந்த அக்கா தான் அந்நேரத்துக்கு அவங்க ஹஸ்பண்ட கூட்டிட்டு கார்ல வந்தாங்க. எப்போ ஒரு 1:10 இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த டயத்துல வந்து எனக்கு எத பத்தி நான் யோசிக்கல. ஃபர்ஸ்ட் நான் கிளம்பணும், ஹாஸ்பிட்டல் போகணும்னு தான் இருந்தேன். ஃபர்ஸ்ட் இங்க இருந்து போயிட்டோம். ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல் போயிட்டோம். கரெக்ட்டா ஸ்டார்ட் பண்ணவா? பேசவா? சோ இங்க இருந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டோம். ஹாஸ்பிட்டல் போயிட்டு போனோனே அங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க நர்ஸ் எல்லாம். வந்து ரொம்ப பெயின் வந்துச்சு போனோனே லேபர் வார்டு கூட்டிட்டு போனாங்க. கூட்டிட்டு போயிட்டு எப்பவும் போல அந்த நர்ஸ் வந்து செக் பண்றாங்க. பாத்துட்டு பெயின் இல்ல அப்படின்ட்டாங்க. நார்மலா எப்பவும் போலதான் நீங்க அழுதுட்டு இருக்கீங்க, பெயின் இன்னும் வரலன்ட்டாங்க. எனக்கு என்னன்னா வெளியவங்க என்ன சொல்ல போறாங்க, எனக்கு எப்பாடா எனக்கு ஹாஸ்பிட்டல் வந்தா போதும்டா. நான் வந்து அட்மிட் ஆனது வந்து 5 ரூம் நம்பர். அதே ரூம்ல தான் இப்பயும் போட்டிருந்தாங்க. லேபர் வார்டு கூட்டிட்டு போனோன்னே அங்கேயும் பெயின் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன ரிட்டர்ன் ரூமுக்கே அனுப்பிச்சிட்டாங்க. இவங்க எல்லாரும் அவ்வளவு நேரம் பார்த்துட்டு இதுதான் நான் சொன்னேன்ல இப்படின்னு என்னை திட்டிட்டு எல்லாம் போயிட்டாங்க. அப்ப எனக்கு ஒரு தூக்க மாத்திரை கொடுத்தாங்க. நான் தூக்க மாத்திரை போட்டு படுத்தேன். எனக்கு அதுக்கப்புறம் எதுவுமே ஞாபகம் இல்லைன்னா பெயின் இருந்துச்சு. வந்தாங்க, டாக்டர் வந்தாங்க. எனக்கு மறுபடியும் வந்து இன்னொரு நர்ஸ் வந்து செக் பண்ணிட்டு அவங்க பெயின்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க.
அப்பதான் எல்லாருக்குமே தெரியுது நான் பெயின்ல இருக்கேன்ட்டு. அப்புறம் வந்து டாக்டர் ஒரு மென்னுதான் அவர் வந்து செக் பண்ணியிருக்காரு. பார்த்தா நமக்கு மொத்தம் 10 சென்டிமீட்டர் ஓப்பன் ஆனா பேபி வந்து என்னது கர்ப்பப்பை வாயா? ஆமா, கர்ப்பப்பை வாய் வந்து 10 சென்டிமீட்டர் ஓப்பன் ஆனா பேபி வந்து பிறந்துரும். எனக்கு வந்து 7 சென்டிமீட்டர் வீட்லயே ஓப்பன் ஆயிருக்கு. ஒரு 1 சென்டிமீட்டர் ஓப்பன் ஆச்சுனாலே எப்படி சொல்றது? ஹாஸ்பிட்டல்ல வச்சு பார்ப்பாங்க. எனக்கு வந்து 7 சென்டிமீட்டர் ஓப்பன் ஆயிடுச்சு. அப்படின்னோனே உடனே வந்து இது அவங்க டெலிவரி பெயின் வந்துருச்சு. உடனே வந்து இனிமா குடுத்து ஹாஸ்பிட்டல் இது உள்ள லேபர் ரூம்க்கு அனுப்பிருங்கன்னோனே, அப்பதான் எல்லாரும் அது எங்க அக்காக்காரி வில்லிக்காரிலாம் இருக்க பாரு. அப்பதான் ஐயோ! என் புள்ள பெயின்ல தான் இருந்துச்சா? நம்ம தான் புரிஞ்சுக்காம இருக்கோம்னு அப்ப நாடகம் நடிச்சிருக்காய்ங்க. ஆனா எனக்கு அப்ப அந்த தூக்க மாத்திரை போட்டப்ப எனக்கு தெரியல. இனிமா குடுக்குறாங்க. இனிமா குடுத்தோனே வந்து இனிமான்னா தெரியும்னு நெனைக்கிறேன். ரெஸ்ட் ரூம் வயித்த கிளீன் பண்றதுக்காக குடுப்பாங்க. அது குடுத்தோனே போயிட்டு போய் உடனே எனக்கு அந்த தூக்கத்திலயும் கலக்கத்திலயும் போய் ரெஸ்ட் ரூம் போனேன். ரெஸ்ட் ரூம் போனோனே அப்புறம் எமர்ஜென்சிக்கு ஒரு மேம் வருவாங்க. நைட்னா அவங்க தான் வருவாங்க டெலிவரி பார்த்தப்ப. ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு அந்த கர்ப்பப்பை வாய் ஓப்பன் பண்ணி விட்டாங்களா ரம்யா மேம். எனக்கு அவங்க எப்படின்னா, நம்ம நம்ம எவ்ளோ பெயின்ல இருந்தாலும், நமக்கு பார்க்க வர்ற ஒரு டாக்டர்ஸோ, இல்ல யாரா இருந்தாலும், நம்ம கூட இருக்கவங்கனாலும், நமக்கு எவ்ளோ சப்போர்ட்டா இருக்காங்க, எப்படி பேசுறாங்கன்றதுலயே வந்து நம்மளோட பெயின் எல்லாமே வந்து கொஞ்சம் கண்ட்ரோல்ல இருக்கும். நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு அதுக்கு முன்னாடி ஒரு டைம் வந்து அபார்ட் ஆயிடுச்சு. அப்போ வந்து நான் ஜிஹெச் போனப்போ, ரொம்ப 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 ரூடா பிஹேவ் பண்ணாய்ங்க. அதனாலதான் நான் அப்பயே ஃபிக்ஸ் பண்ணேன். எந்த ஒரு செக்கப்க்கோ, எந்த ஒரு நமக்கு டெலிவரி எமர்ஜென்சினா கூட ஜிஹெச் பக்கமே போகக்கூடாது அப்படின்ட்டு. சீரியஸா அத நான் சொல்லுவேன் தான். என்ன என்ன பார்த்தவங்க நான் எல்லாத்தையும் நான் குறை சொல்லல. என்ன பார்த்தவங்க வந்து நான் கோயம்புத்தூர் அங்க ஜிஹெச்ல பார்த்தப்போ ரொம்ப ரூடா தான் பிஹேவ் பண்ணாங்க. எனக்கு அது செட் ஆகல. சோ அதனால தான் நான் வந்து பிரைவேட்லயே பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு தான் நான் முடிவு பண்ணேன். இவங்க வந்து காசுது அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா அவங்க பேசுன அந்த 4 நல்ல வார்த்தையிலே நமக்கு வந்து கொஞ்சம் ஆறுதலாவாவது இருக்கும் அந்த டயத்துல. சோ அதனால அவங்க பேசுறதுலயே எனக்கு அவங்கங்கும்போது எனக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ட் இருந்துச்சு. அப்புறம் லேபர் ரூம் கூட்டிட்டு போயிட்டு, அங்கேயுமே வந்து கொஞ்ச நேரம் வலி வந்துகிட்டே தான் இருந்துச்சு. மேம் வந்து ரொம்ப நேரம் கழிச்சு தான் வந்தாங்க. ஒரு அந்த 10 சென்டிமீட்டர் ஓப்பன் ஆகுற வரைக்கும் வரும். அதுக்கப்புறம் தான் பார்த்திருப்பாங்க போல. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? ஆ அதுக்கப்புறம் வந்து அவங்க ஒரு ட்ரெஸ் குடுத்தாங்களா? ஆமா. அவங்க ஒரு ட்ரெஸ் போட்டு விட்டுருந்தாங்க. போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அ ஒ அவங்க என்ன சொன்னாங்க, பேபி வந்து ஆல்மோஸ்ட் வந்து வந்துட்டாங்க. நீ வந்து புஷ் பண்ணுன்னு சொன்னாங்க. நான் இதுக்கு முன்னாடியே வந்து யூடியூப் வீடியோஸ்லலாம் பார்த்துருக்கேன் என்னன்னா, நமக்கு வந்து பெயின் வர்றப்ப நல்லா புஷ் பண்ணா சீக்கிரமா பேபி வெளிய வந்துரும் அப்படின்னு சொல்லி நான் பார்த்துருக்கேன். சேம் அதே மாரி தான் புஷ் பண்றேன். எனக்கு என்னன்னா 3 நாளா நான் தூங்காதனால எனக்கு அந்த எனர்ஜியே இல்ல. அதுவும் நைட்டு ஒரு 1 எத்தன மணி? 2 2:15 2:30 நினைக்கிறேன். 2:30லிருந்து நான் பண்றேன். புஷ் பண்றேன். அப்படியே அப்படியே சொங்கி போயிடுறேன். இடையில வந்து எனக்கு தண்ணி குடுத்துட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் கூட அந்த நர்ஸ் எல்லாம் ரொம்ப வந்து முடியுன்றாங்க. அதுக்கப்புறம் அந்த நர்ஸ் வந்து அ ஏதோ பேசிட்டு இருக்கும்போது, "நீங்களே புஷ் பண்ணிக்கங்க. என்னால முடியல. நான் டாக்டர்ட்ட சொல்றேன். என்னால முடியல மேம். நான் தூங்கல, செய்யல. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. நீங்களே வேணா புஷ் பண்ணிக்கங்க" அப்படின்றேன். நான்லாம் புஷ் பண்ண முடியாதும்மா. நீ தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லவும், அப்புறம் இந்த 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 இடத்துல வச்சு ஒரு மாரி அழுத்தி குடுத்து பண்ணாங்க. அப்புறம் அம் பண்ணிட்டே இருக்கும்போது தம்பி வந்து மோஷன் போயிட்டான் உள்ள. லாஸ்ட்டா அந்த கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. மோஷன் போயிட்டான். அப்ப என்ன சொல்றாங்க, பேபி வந்து மோஷன் போயிடுச்சு. நீ வந்து சீக்கிரமா இப்ப நீ புஷ் பண்ணா மட்டும் தான் பேபிய வெளிய எடுக்க முடியும். இல்லன்னா எமர்ஜென்சி செக்ஷன் போலாமா? அப்படின்னு கேட்கவும், இல்ல வேணாம் அப்படின்ட்டு நான் ரொம்ப புஷ் பண்ணேன். அப்படி ஒரு தடவ எந்திரிச்சு இப்படி புஷ் பண்ணேன். பண்ணும்போது அந்த கீழ கிழிச்சு விடுவாங்கல்ல, கீழ கிழிச்சு விட்டுட்டு, இது எனக்கு அது பேர் என்னதுடா? வேக்கம். அத வச்சு இழுத்துட்டாங்க. இழுத்தோனே வந்துட்டான். வந்து எனக்கு அவன் அழுகுற சவுண்ட் கேட்டோனே தான் நிம்மதியா இருந்துச்சு. ஆனா சீரியஸா சொல்றேன். அவ்ளோ நேரம் இருந்த பெயின் எதுவுமே, அவன் பிறந்தோனே இல்லவே இல்ல. நீங்க அத சொல்றீங்க, ஹேப்பில இல்லன்னு சத்தியமா சொல்றேன். நார்மல் டெலிவரி அவ்ளோ நேரம் இருந்த பெயின் அப்ப இல்லவே இல்ல. அதே மாரி இன்னொன்னு என்னன்னா, நமக்கு அந்த 3 நாள், 4 நாள் பெயின் இருக்கு. இல்ல 1 நாள் வந்து அந்த டெலிவரிக்கு முன்னாடி உள்ள பெயினு பிறக்கும்போது புஷ் பண்ணுவோம்ல. அப்போ கூட சொல்லுவாங்க 20 எலும்பு உடையிற மாதிரி தான் இருக்கும் வலி அப்படின்னு. அதுக்கு முன்னாடி உள்ள வலி தான் வலி. மத்தபடி அந்த பிறக்கிறப்பலாம் வலியே இருக்காது. சுத்தமாவே இருக்காது. எனக்கு வந்து அந்த முன்னாடி இருக்கிற வலி தான் வலியே தவிர, எனக்கு பிறக்கும்போது, செய்யும்போதெல்லாம் வலியே கிடையாது.
அப்ப நான் கேக்குறேன். அவங்க கேட்டாங்க, "உன் குழந்தை பிறந்துருச்சு. என்ன பேபி தெரியுமான்னதுக்கு, என்ன பேபி மேம்?" அப்படின்னு கேட்டேன். சொல்லவே இல்ல. அதுக்கப்புறம் அந்த பிளசண்டாவா அதெல்லாம் எடுத்துட்டு ஸ்டிச் போட ஆரம்பிச்சாங்க. ஸ்டிச் போடும்போது கூட எந்த வலியுமே இல்ல. ஏன்னா, அந்த டெலிவரி பெயின் முன்னாடி அந்த ஸ்டிச் போடுறதெல்லாம் எனக்கு வலியாவே தெரியல. அதுக்கப்புறம் தொடச்சிட்டு எல்லாம் பண்ணிட்டு தூக்கிட்டு வந்து காமிச்சாங்க. உங்களுக்கு வந்து பாய் பேபி பிறந்திருக்கான் அப்படின்ட்டு. அந்த மொமெண்ட்லாம் செம்ம மொமெண்ட். அதுக்கப்புறம் வந்துட்டு வெளிய தூக்கிட்டு போயிட்டாங்க. எனக்கு என்னன்னா, எனக்கு வந்து எந்த பேபினாலும் ஓகே. பட் எல்லாருமே சொல்லுவாங்க, "தல்நாள் ஆம்பளை பையன் பிறக்கணும்." அப்படி இப்படின்னு சொல்லவும், ஏன் ஆம்பளை பையன் தான் பிறக்கணுமா? என் பொம்பளை பிள்ளை பிறந்தா நல்லா இருக்காதா? அப்படின்ட்டு. இன்னொன்னு என்னன்னா, பொம்பளை பிள்ளையா பிறந்திருந்தா நானும் பாப்பாவும் செட்டா போலாம். அமர் சொன்னா பையனா பிறந்தா நானும் தம்பியும் ஒரே செட்டா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டே இருப்போம். இப்ப பையன் பிறக்கவும் அமர் இன்னும் ஹாப்பியா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருந்தேன். அதே மாதிரி வெளியெல்லாம் போய் காமிச்சிட்டு வந்துட்டாங்க. பையன் கொஞ்ச நேரம் இங்க இருக்கு, அப்புறம் நாங்க உள்ள வச்சிருக்கேன். சாமி நான் பெருமாளே ஐயோ கீழே உட்காருங்க. வந்துட்டு ஒரு எனக்கு 2:30 நான் அங்க லேபர் ரூம்ல இருந்தேன். தம்பி கரெக்டா 8:39க்கு பிறந்தான் மார்னிங். அப்ப எவ்வளவு நேரம் ப்ராசஸ் நடந்திருக்கு பாருங்க. 8:39க்கு வந்து தம்பி பிறந்துட்டான். பிறந்து நான் வந்து ஒரு 9 தம்பியை காமிச்சிட்டு ஒரு 9 மணிக்கு என்ன ஆரம்பிச்சிட்டாங்களாம் இல்லையா? 9 9:30 9:30க்குலாம் வந்து என்ன ரூம் ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. அப்போ வந்து எல்லாருமே, என் செல்லக்குட்டி டெலிவரி ஆயிடுச்சு. ஒரு நார்மல் டெலிவரி பண்ணிட்டா. ஒரு சாமர்த்தியத்துக்கு நார்மல் டெலிவரியே பண்ணிட்டா அப்படின்னு வந்து எங்க அக்கா காரியில எனக்கு முத்தம் கொஞ்சிட்டு இருந்தா. எனக்கு நான் மயக்கத்துல ஒரு மாதிரி டயர்ட்ல தான் இருக்கேன். அப்ப என்னால எதுவும் பேச முடியல. இறுதியை முடிச்சிட்டு உனக்கு வச்சுக்கிறேன்ட்டு உண்மையிலே சொல்றேன். என்ன ரொம்ப நார்மல் டெலிவரி வந்து நான் பார்த்த வீடியோஸ்ல எல்லாம் 16 மணி நேரம் இருக்கும், ஒரு நாள் இருக்கும், நிறைய பார்த்திருக்கேன். ஆனா எனக்கு 16, 17, 18, 19, 20 20ஆம் தேதி பிறந்துட்டான். மொத்தம் 4 நாள். 4 நாள்ல ஒரு நாள் லைட்டா, மிச்சம் 3 நாளுமே எக்ஸ்ட்ரீம் பெயின்ல விட்டு 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 வலி வந்து தூங்காம செய்யாம அவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணி அவனை பெத்தெடுத்தேன். இதுதான் என்னோட வாழ்வு தொடங்கும் இடம் நீதானே. இதுதான் என்னோட நார்மல் டெலிவரியோட எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கப்புறம் இது வந்து டெலிவரி மட்டும்தான். இதுக்கப்புறம் வந்து பிரஸ்ட் ஃபீடிங்னு ஒண்ணு இருக்கும். அது எவ்வளோ அது வந்து எப்படி சொல்றது, டெலிவரி பெயினே வந்து ஓகேன்ற அளவுல இருந்துச்சு. சோ அத வந்து நான் ஒரு வேற விளாகா வந்து போடுறேன். இதுல வந்து அந்த சின்ன சின்ன கிளிப்ஸ் எல்லாம் வந்து ஆட் பண்றேன். அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ல கேளுங்க. அடுத்தடுத்த வீடியோஸ்ல வந்து நம்ம லாங் வீடியோஸா பிரெக்னன்சி நம்ம உமன் ரிலேட்டடான வீடியோஸ்லாம் வந்து நான் போடலான்னு இருக்கேன். ஸோ சப்போர்ட் மீ. தேங்க்யூ.